16th ஆஃப் ஜூனு மண்டே இன்னைக்கு. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே R1 கிட்ட வந்து இருக்குது. மார்க்கெட் நல்ல காலைல ஒரு புல்லிங் ஒரு ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து காமிக்குது, புல்லிஷாக காமிக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24,825 வந்து ஒரு ரிஜெக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே சிபிஆரோட வந்து கீழே தான் இருக்குது. டிசெண்டிங் சிபிஆர் தான் இது, ஓகேவா? அதனால் வந்து டிசெண்டிங் சிபிஆர்னால் இந்த இடம் வந்து 24,950 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஏரியா தான் இதெல்லாம். ஆனால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து காமிக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது பரிசு பார்க்கலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா புட் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கால் வந்து பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதனால் நம்மளோட வியூ வந்து என்னென்னா புட் சைடில் தான் இருக்குது. புட்டில் வந்து ஒரு திருப்பி வந்து 20% வந்து கம்மியாகும் போது என்னென்னா நம்ம வந்து இது 38 இருக்குல்ல, இதில் வந்து 20% ஒரு வரும்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம், அதாவது செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? புட்டை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,220 வந்து இருக்குது. ஓகேவா? 25,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,500 வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. இப்போ R1 இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல OA வந்து சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் மேலே வந்து போகலாம். மேலே வந்து போகலான்னா 800லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி இருக்குது. ஆனால் ரேலி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹையர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டரில் ஸ்டாங்கிள்மாக இருக்குது. ஆனால் காலையிலே பையிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கான். கொஞ்சம் வந்து மேலே வரட்டும். மேலே வந்தோடனே நம்ம காலை வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பொசிஷன் எடுக்கணும் என்னன்னா ஸ்டார்டரில் ஸ்டாங்கல் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹையர் லெவலில் ரிஜெக்ஷன் காமிக்கும் போது நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாடல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் என்னென்னா ஸ்டாடல் எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இது வந்து புட்டோட ப்ரீமியம் வந்து அதிகமாக வந்து கரைஞ்சிருக்கு. காலோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஏறி இருக்குது. இந்த 20% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காலை வந்து ரைட் பண்ணும் போது என்னென்னா ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? அந்த 10%க்கு மேலே வந்து போகாது. திருப்பி வந்து மேலே வந்து போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 24,800 வந்து ஸ்டார்டல் எடுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து புட்டோட ப்ரீமியம் ஃபாஸ்ட்டெல்லாம் கீழே இறங்கினா தான் நம்மளுக்கு ஏறுமே. அதனால் நம்ம ஸ்டார்டலே போட்டுப்போம். சேஃப்டிக்கு அதுதான் நல்லது. சரி, ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு எதனா ஒரு பக்கம் வந்து ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இது பண்ணிடலாம். ஓகேவா? இது நியூட்ரல் பொசிஷனு ஸ்டாடல் 800 தானே இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து 10 லாட்ஸு டிராஃப்ட்டு. இன்றைக்கி தேதி வந்து 16. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 148, இன்னொன்று வந்து 146. ஓகேவா? அதை நம்ம சார்ட்டில் எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம சார்ட் வந்து 2 சைடில் போட்டுக்கிட்டோம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸும் லாஸும் காமிக்குது. ஒரு பாயிண்டில் வந்து 6 லாஸ் ப்ராஃபிட் காமிக்குது. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரேடோட ரிசல்ட்ஸ் வந்து என்ன இருக்குது சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன். எதனா ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? வந்து 950 ஆக போகுது. என்னன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த ஹை R1 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ரிஜெக்ஷன் கிடச்சி திருப்பி வந்து லோ கிடச்சிருக்கு. நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கே இப்போ சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட்டத்தில் நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓகே, நம்ம அதுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம். எங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது, 24,697 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு இது போட்டுக்கலாம், ப்ரைஸ் டேக் ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, கரெக்டாக இந்த இடம். இப்போ வந்து நம்ம பொசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ண போகிறோம். நம்ம ஒரு லெக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இன்னொரு லெக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ எங்கே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னா ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 86 கிட்ட 88. ஓகே, இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸு நம்ம லாஸ் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா S1லேருந்து மேலே இது வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 100 பாயிண்ட்ஸ் பராமல் இருக்குது. அப்போனா வந்து அவ்வளோ தூரம்லாம் வந்து போகாது. நம்ம விஆப்பு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஆப்புக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா?
இது வந்து 20 மூவிங் ஆவரேஜ் இங்கே 187. இதுக்கு ரெண்டுக்கு தான் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஒரு பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணோம். சரி ஓகே, இங்கே சப்போர்ட் இருக்குது, லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அதனால் வந்து இங்கே நம்ம ஒரு பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த ப்ராஃபிட் லெக்கை வந்து காலை வந்து ரைட் பண்ணதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து 24,800 புட்டை மட்டும் வச்சுருக்கோம். எங்கே பொசிஷன் வச்சுருக்கோன்னா இந்த பொசிஷன் மட்டும் இப்போ வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த பொசிஷன் வந்து நம்ம எங்கே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணால் இந்த ஏரியாவில் வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து நான் ஒரு ப்ரைஸ் டேக்காக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து என்னென்னா 2% நம்மளுக்கு லாஸ். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பொசிஷன் வந்து லாஸில் இல்லை, ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். 7,000 ப்ராஃபிட்டில் இருக்கும். நம்ம இங்கே வந்து 40,000 போச்சுன்னா நம்ம லாஸ் ஆனாலும் நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணோம். இதுக்கு வந்து தேவையான கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs. ஓகே, இங்கே வந்து சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்டுக்கு முன்னாடி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால முன்னாடியே எடுத்துருக்கோம். பார்ப்போம், இது வந்து திருப்பி வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா இந்த பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 10:32 ஆகுது. இந்த R1 டெசிசிவாக ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கு. அப்போனா இங்கே R1லேருந்து R2க்கு வந்து இப்போ வந்து போவோம். இப்போ நம்ம பொசிஷனை வந்து நம்ம ஏன் ஹோல்ட் பண்ணுறோன்னா, இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அப்போனா இந்த இடத்துல நிறைய வந்து பையர்ஸ் வந்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து R1 ஸ்ட்ராங்காக கட் பண்ணியிருக்குன்னா R1லேருந்து R2க்கு வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் R2வில் ரிஜெக்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷன் என்னென்னா, நம்ம வச்சுருக்க வந்து இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் வச்சுருக்கோமே. ஓகேவா, இப்போ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஹைலேருந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொசிஷனை வந்து ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணல, ஒரு லெக்கை இங்கே வச்சுருந்தா பார்த்திங்களா. இங்கேருந்து நம்மளுக்கு 177 வந்து நம்ம வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணோம். இப்போ 114 இருக்குது. ஓகேவா, 114னா இது கீழே வந்து S1 வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த R2 வரைக்கும் போகும். இந்த R2 வரைக்கும் போனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 111 வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட டார்கெட்டு. ஓகேவா, இப்போ இந்த இது எடுத்து இல்லை அது எடுக்க முடியல, அது மாட்டின்னு இருக்குது. ஓகே, இங்கே நம்ம புதுசாக ஒரு ப்ரைஸ் டேக் போடலாம். இல்லாட்டி நம்மளோட டார்கெட்டு போகாது சொன்னால் இந்த இடத்துல 114 மூணே பாயிண்ட்டு தான். அதனால் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ என்னென்னா இதை கட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா R1 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ப்ரீமியத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு பக்கத்தில் 3 பாயிண்ட்லேயே இருக்குது. அதனால் வந்து நம்ம 115க்கு நம்ம பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிப்போம். ஓகேவா, இந்த இடத்துல எக்ஸிட்டு இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குன்னா திருப்பி ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம். 115 இருக்குல்ல, 115 போட்டு நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா, நம்ம எக்ஸிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருந்தால் வந்து என்னென்னா மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேவா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரிஜெக்ஷன் இருக்குது தெரியுதா. இந்த இடத்துல வந்து நம்ம காலை வந்து கூட திருப்பி நம்ம ரைட் பண்ணலாம். இது வந்து போதும். இன்றைக்கி இந்த ட்ரேட் 2% நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. அதனால் வந்து நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா.